இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்ல சிங்கிள் ஹாரன் தான் இருக்கு. அந்த சிங்கிள் ஹாரன டியூல் ஹாரனா மாத்த போறோம். அண்ட் அது மாத்துறதுக்கு நம்ம வாங்குன ஃபர்ஸ்ட் ஹாரன் பார்த்தீங்கன்னா, ஹெல்லா S90ங்கிற மாடல். ஆ இது நம்ம பல்சர்ல இருக்கிற ஹாரன விட கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 650 எம்ஆர்பி அமேசான்ல அரௌண்ட் 450 கிடைச்சிச்சு. அண்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, இதில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரிங் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சிங்கிள்லேருந்து டியூவலாக மாற்றுறதுக்கு. பட் நம்ம வந்து ரிலே வச்சு போட போகிறோம். ஸோ இந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 2 ஹாரன் மாட்டும் போது நம்மளோட ஒயரிங் வந்து ஸ்டாக் ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிரும். ஸோ அது ஹீட் ஆகி அது ஏதாவது ஆகிறதுக்கு ரிலே போட்டு போடுறதா எப்போவுமே சேஃப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் பின்னாடி எல் அப்படின்னா லோ டோன் ஹை டோன். ஸோ 2 டோன் இருக்கும். லோ ஹை ஒன்று மைல்டாக இருக்கும், இன்னொன்று ஹையாக இருக்கும். 2 சேர்ந்து அடிக்கும் போது அது டியூவல் டோன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம லோ பார்த்ததுனால டிஃபால்ட்டாக இது ஹையாக தான் இருக்கணும். ஸோ ஹெச் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை நம்ம வந்துட்டு பைக்கில் போய் மாட்டணும். அண்ட் அது மாட்டுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரிலே போட்டு போட போகிறோம்னு சொன்னால், ஸோ நம்ம ஒயரில் ஒரு ஸ்ப்ளைசிங் கூட பண்ண மாட்டோம், ஒரு சின்ன ஸ்லீவ் கூட பண்ண மாட்டோம். அப்படியே எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே கிட்டு. அதுக்கு ஒரு ஒயரிங் கிட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ரிலே லென்த்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ரிலேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அப்படியே டேரெக்டாக ப்ளக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த செட் ஆஃப் ஒயர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்று சின்னதாக இருக்கா. அடுத்த சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ஹாரனில் இருக்கிற அந்த 2 டெர்மினல் அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். பொலாரிட்டி கிடையாது. ஸோ எதனால எதனாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஸோ புது ஹாரனில் இந்த 4த்தையும் இந்த மாதிரி சொல்லிட வேண்டியதான். ஸோ கம்ப்ளீட்லி பிளக் அண்ட் ப்ளே செட்டப். இது அப்படியே நம்ம எப்படி வண்டியில் மாற்ற போகிறோம்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் எப்படி ஹாரன் இருக்குன்றத செக் பண்ணுங்க. பைக் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர். ஸோ இதான் நம்மளோட ஸ்டாக் ஹாரன். இதை அடித்தா நம்ம போகும்போது யாருமே நகரக்கூட மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது பைக் சவுண்டே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி தான் இதில் இருக்க சிங்கிள் ஹாரன் செட்டப் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவில் தான் மவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 2 ஸ்க்ரூவை கட்டினா ஹாரன் வெளில வந்துடும். அண்ட் இதுக்கு ஏதாவது பவர் சப்ளை வருதான்னு பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் பின் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுவுமே அப்படியே இழுத்தா வெளில வந்துடும். இந்த மாதிரி 2 எடுத்தாச்சா. ஸோ இப்போ ஹாரனுக்கு எந்த வயரிங்குமே இல்லை. டேரெக்டாக அந்த 2 நெட்டை கட்டினா ஹாரன் வெளில வந்துடும். அந்த ஹாரனில் கலர் கோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றான். பட் நம்ம அந்தளவுக்கு யோசிக்க ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம போடுற ரிலே சிஸ்டமில் பொலாரிட்டி கிடையாது. நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நெட்டை கழட்டோன்னே கீழே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், ஹாரன் வெளில எடுத்தாச்சு. இப்போது அதை எடுத்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா புது ஹாரன் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியாக முடிகிற வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடறது எப்பவுமே நல்லது. அதனால் இந்த ஹாரன் மாட்டுறதெல்லாம் ஈஸியான ஒர்க்கு. ரிலே போடுறது மட்டும் கொஞ்சம் ஒயரிங் பார்த்து எடுத்து வரணும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு பண்ணலாம். ஸோ ஒன்று மாட்டியாச்சு, செகண்டும் மாட்டி டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ஹாரனை மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்கிற ஒயரிங் ரிலேவை மாற்ற வேண்டியதான். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேருந்து அந்த ஒயரு, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம ரிலேல தான் மாட்ட போகிறோம். அப்படி தான் சிங்கிள் ஹாரன் டபுள் ஹாரனாக மாற்றுறது ஒன்றுமே இல்லை. ஸோ ரிலே பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே அப்படி இப்படின்ட்டு எதுலேயுமே படாமல் ஹீட்டில் இன்ஜினில் படாமல் கொள்ளாமல் அப்படியே உள்ளே பேக் பண்ணிட்டேன். நேராக கொண்டு வந்து எந்த ஒயரும் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் எது எங்கெங்கே இருக்குன்றதை வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாக் ஹாரனோட கனெக்ட் பண்ணுற ஒயர் இது தான், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 2 டெர்மினல் ஸ்டாக் ஹாரனோட கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரைட் சைடில் இருக்கிற 4 பார்த்தீங்கன்னா 2 ஹாரனில் கொடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ ஒரு ஹாரனில் 2 ஸோ 4 டெர்மினல் முடிஞ்சு. ஸோ இப்போ ஸ்டாக் ஹாரனில் நான் சொன்ன மாதிரி இல்லை, பொலாரிட்டி கிடையாது, அப்படியே எடுத்து கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு 2 கனெக்டர் முடிச்சிட்டோமா. அடுத்து இன்னொரு 4 கனெக்டர் இருக்கா, அது 2 ஹாரனில் கொடுத்துட வேண்டியதான். ஸோ 4 + 2 6 கனெக்டர் முடிஞ்சா. அது இல்லாமல் 2 டெர்மினல் பேட்டரிக்கு இருக்கும், அவ்வளோதான். ஸோ எங்கேயுமே ஒயர் கட்டோ ஸ்லீவோ எதுவுமே இல்லை, அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ ஸ்டாக்கில் 2, இப்போ இந்த சைடு ஹாரனில் 2 குத்தாச்சு.
நெக்ஸ்ட் அப்படியே அந்த சைடு ஹாரனில் 2 கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்தோடனே மொத்தம் 6 டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டோம். ரைட்டு போட்டாச்சு. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக இது ரெண்டையும் கொண்டு போய் பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். ஸோ பேட்டரியில் நம்ம ரெட்டில் கனெக்ட் பண்ண வேண்டியதான், பிளாக்கில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். அது டிஃபால்ட்டு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிலே கலர் கோடோட தான் இருக்கும் எப்போவுமே. பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் எப்போவுமே கலர் கோடோட தான் கொடுப்பாங்க எந்த ஒயரிங் எடுத்திங்கனாலுமே. ஸோ இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போது ஹாரன் எப்படி இருக்குன்றதை போட்டு பார்த்துருவோம். நிறைய பிரான்ச் இருக்குது, ரூட்ஸு எல்லாம் மிண்டா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.